நிற்போம், மகளிர் நாங்கள் துணை நிற்போம். அன்பு மணியின் தலைமையிலே அன்பு மணியை தலைமையிலே அணிதிரண்டு போராடுவோம், அணிதிரண்டு போராடுவோம். அனுமதியோம் 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 ஒருபோதும் அனுமதியோம் ஒருபோதும் அனுமதியோம். திராவிட கட்சிகள் கொண்டு வந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்த சாராய கடைகளை அனுமதியோம், சாராய கடையை அனுமதியோம். தமிழக மக்கள் வாழ்வை கெடுக்கும் தமிழக மக்கள் வாழ்வை கெடுக்கும் திராவிட கட்சிகளை அனுமதியோம். திராவிட கட்சிகளை அனுமதியோம். ஆண்டது போதும் ஆண்டது போதும் ஆண்டது போதும் ஆண்டது போதும். 50 ஆண்டுகள் ஆண்டது போதும் 50 ஆண்டுகள் ஆண்டது போதும். ஆண்டது போதும் ஆண்டது போதும் ஆண்டது போதும் ஆண்டது போதும். நாட்டு மக்கள் மாண்டது போதும். நாட்டு மக்கள் மாண்டது போதும். தமிழக மக்களை குடிகாரர்களாக்கி தமிழக மக்களை குடிகாரர்களாக்கி தமிழக மக்களை குடிகாரர்களாக்கி தமிழக மக்களை குடிகாரர்களாக்கி ஏழை மக்களை ஒழித்தது போதும். ஏழை மக்களை ஒழித்தது போதும். தமிழகம் என்பது வேட்டை காடா, தமிழகம் என்பது வேட்டை காடா, மக்கள் நாங்கள் செம்மறியாடா. மக்கள் நாங்கள் செம்மறியாடா. குடியை கெடுத்து குடியை கெடுக்கும், குடியை கெடுக்கும் குடியை கெடுக்கும், குடியை கொடுத்து குடியை கெடுக்கும், குடியை கெடுத்து குடியை கெடுக்கும். கொலைகார அரசே தமிழக அரசு, கொலைகார அரசே தமிழக அரசே, மூடிவிடு 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 மூடிவிடு. குடிக்குது 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 குடிக்குது, 4 வயதும் குடிக்குது, 4 வயதும் குடிக்குது. ஆணும் குடிக்கிறான் நாளும் குடிக்கிறான், ஆணும் குடிக்கிறான் நாளும் குடிக்கிறான், ஆணோடு சேர்ந்து பெண்ணும் குடிக்கிறார். ஆணோடு சேர்ந்து பெண்ணும் குடிக்கிறார். பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிற காவல்துறை என்பர்களே, அத்தனை பேருக்கு வணக்கம். இந்த போராட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குவதற்கு முன்பிருந்து கடந்த 34 ஆண்டு காலமாக மது ஒழிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் போராடுகிற ஒரே தலைவர், முதலிடத்தில் இருக்கிற தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். மது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அம்மா அப்படியே உட்காருங்கம்மா. நம்ம சகோதரிகள் தயவு செய்து உட்காருங்க, கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நெருக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ஆண்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிக்கலாம். உட்காருங்க தயவு செய்து, சீக்கிரம் முடிக்கணும். ஒரு 10 நிமிஷம். எல்லா பெண்களும் உட்காருவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மகளிர் அனைவரும் அமர்வதற்கு ஆண்கள் ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம். இந்த தமிழ்நாட்டில் பெண்கள் முன்வந்து போராடுகிறார்கள், கல்லூரி மாணவிகள் முன்னின்று போராடுகிறார்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் போராடுகின்றன. இதை பார்க்கிற நேரத்திலேதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். ஆனால் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அதிமுக அரசு, குறிப்பாக முதலமைச்சராக இருக்கிற செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மதுக்கடையை மூட வேண்டும் என்று அக்கறை இல்லாமல் இன்னும் அதிகமாக கடைகளை திறந்து வருவது நமக்கெல்லாம் வேதனை அளிக்கிற செயல். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் இது அரசியலுக்காக இந்த போராட்டம் நடத்தவில்லை. இது குடும்ப பிரச்சனை, பெண்களின் மான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சமூக பிரச்சனை என்ற பார்வையோடு இந்த போராட்டத்தை மருத்துவரையா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட எங்க சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று போராடி கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்தில் அவரை பேச்சை கேட்கிற பெண்கள், பத்திரிகை தொலைக்காட்சியில பார்க்கிற நண்பர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்தவாறு தமிழ்நாட்டில் சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்கள் முதலமைச்சரானால் முதலில் போடுகிற முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு என்ற செய்தியை நாடு முழுவதும் கேட்ட மக்கள் இவர் முதலமைச்சராக வர வேண்டும், முதல் கையெழுத்து போட வேண்டும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம், நீங்கள் எல்லாம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே தொலைக்காட்சியிலே பார்த்தீர்கள். 4 வயது குழந்தை குடித்துவிட்டு ஊறுகாயம் தொட்டு நாக்கில தடவி ருசிக்கிற காட்சியை பார்த்தீர்கள். அதை அடுத்து தொடர்ச்சியாக 13 வயது 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி குடித்துவிட்டு தள்ளாடுகிற உலர்கிற காட்சியை எல்லாம் பார்த்தீர்கள். பார்த்துவிட்டு நாடே இன்று வேதனைப்படுகிறது.
தமிழ்நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்ற கேள்விதான் எழுகிறது. ஆன காரணத்தினாலே இங்கே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற சகோதரிகளாகிய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் மது ஒழிக்கப்பட வேண்டும். ஒழிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். இல்லையானால் 2016 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் ஆதரிக்க வேண்டிய வேட்பாளர் நம்முடைய சின்னையா அவர்கள் முதலமைச்சரானால் முதலில் போடுகிற கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்ற செய்தியை எல்லோருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். வீட்டிற்கு சென்றவுடன் ஒவ்வொரு பெண்களிடத்திலையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி வருகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக அரசே, தமிழக அரசே, சாராயம் விற்கும் தமிழக அரசு, தமிழக அரசும் தமிழக அரசே, சாராயம் விற்கும் தமிழக அரசு, சாராயம் விற்கும் தமிழக அரசே, இழுத்து மூடு, 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 மது கடையை இழுத்து மூடு, மது கடையை இழுத்து மூடு, மது கடையை இழுத்து மூடு, மது கடையை இழுத்து மூடு, மக்களை கெடுக்கும் மது கடையை, மக்களை கெடுக்கும் மது கடையை, மக்களை கெடுக்கும் மது கடையை மக்களை கெடுக்கும் மது கடையை இழுத்து மூடு, இழுத்து மூடு. இழுத்து மூடு, இழுத்து மூடு, தாலிக்கு தங்கம் தந்தாய், ஆளுக்கு தங்கம் தந்தால், தாலி அறுக்க டாஸ்மாக் திறந்தாய், ஆளு இறக்க டாஸ்மாக் திறந்தாய், ஆடு கொடுத்தாய், மாடும் கொடுத்தாய், ஆடும் கொடுத்தாய், மாடும் கொடுத்தாய், அதையும் விற்று குடிக்கச் செய்தாய். அதையும் விட்டு குடிக்கச் செய்தான், மதுவால் பட்ட கடனுக்கெல்லாம் மதுவாய் பட்ட கடனுக்கெல்லாம் கொஞ்ச நிலத்தையும் விற்கச் செய்தாய். கொஞ்ச நிலத்தை இழிக்கச் செய்தான். உழைக்கிறோம், 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 ஓய்வில்லாமல் உழைக்கிறோம், ஓய்வில்லாமல் உழைக்கிறோம், ஓய்வில்லாமல் உழைத்து விட்டு ஓய்வில்லாமல் உழைத்துவிட்டு தெருவில் தானே நிற்கிறோம். எதில் தானே நிற்கிறோம். மதுவை ஒழிக்கும் ஐயா பின்னால் மதுவை ஒழிக்கும் ஐயா பின்னால் மகளிர் நாங்கள் துணை நிற்போம். மகளிர் நாங்கள் துணை நிற்போம். அன்பு மனையின் தலைமையிலே அன்பு மணி கண்மையிலே அணிதிரண்டு போராடுவோம். அணி திரண்டு போராடுவோம். அனுமதியோம், 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 ஒருபோதும் அனுமதியோம். ஒருபோதும் அனுமதியோம். திராவிட கட்சிகள் கொண்டு வந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்த சாராய கடைகளை அனுமதியோம். சாராய கடையை அனுமதியோம். தமிழக மக்கள் வாழ்வை கெடுக்கும் தமிழக மக்கள் வாழ்வை கெடுக்கும் திராவிட கட்சிகளை அனுமதியோம். திராவிட கட்சிகளை அனுமதியோம். ஆண்டது போதும், ஆண்டது போதும், ஆண்டது போதும், ஆண்டது போதும், 50 ஆண்டுகள் ஆண்டது போதும், 50 ஆண்டுகள் ஆண்டது போதும், ஆண்டது போதும், ஆண்டது போதும், ஆண்டது போதும், ஆண்டது போதும், நாட்டு மக்கள் மாண்டது போதும். நாட்டு மக்கள் மாண்டது போதும். தமிழக மக்களை குடிகாரர்களாக்கி, தமிழக மக்களை குடிகாரர்களாக்கி, தமிழக மக்களை குடிகாரர்களாக்கி, தமிழக மக்களை குடிகாரர்களாக்கி, ஏழை மக்களை ஒழித்தது போதும். ஏழை மக்களை ஒழித்தது போதும். தமிழகம் என்பது வேட்டை காடா, தமிழகம் என்பது வேட்டை காடா, மக்கள் நாங்கள் செம்மறியாடா. மக்கள் நாங்கள் செம்மறியாடா. குடியை கெடுத்து குடியை கெடுக்கும், குடியை கெடுக்கும், குடியை கெடுக்கும், குடியை கொடுத்து குடியை கெடுக்கும். குடியை கெடுத்து குடியை கெடுக்கும். கொலைகார அரசே தமிழக அரசு, கொலைகார அரசே, தமிழக அரசே, மூடிவிடு, 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 மூடிவிடு. மூடிவிடு, மூடிவிடு. குடிக்குது, 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 4 வயதும் குடிக்குது. 4 வயதும் குடிக்குது. ஆணும் குடிக்கிறான், நாளும் குடிக்கிறான், ஆளும் குடிக்கிறான், நாளும் குடிக்கிறான், ஆணோடு சேர்ந்து பெண்ணும் குடிக்கிறார். ஆணோடு சேர்ந்து பெண்ணும் குடிக்கிறார். மதுக்கடையை மூடும் வரை விட மாட்டோம். மதுக்கடையை மூடும் வரை அடுத்து நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தினுடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் போற்றுதலுக்குரிய மருத்துவர் சென்னை அன்புமணி எம்பி அவர்கள் தலைமுறை ஆற்றுகிறார்கள். மேடையில் இருக்கின்ற அத்துணை நம் இயக்கத்தின் பொறுப்பாளர்களே, குறிப்பாக மகளிர் சங்க பொறுப்பாளர்களே, இங்கே மதுவை ஒழித்தே தீருவோம் என்று ஆர்வத்தோடு, வேகத்தோடு, விவேகத்தோடு மேலான அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே,
கட்சியின் பொறுப்பாளர்களை, பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். நல்லா இருக்கீங்களா? உண்மையில நல்லா இருக்கீங்களா? இல்லையா? என்ன காரணம்? இந்த சாராய கடை. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. இவ்வளவு ஆர்வமா, அதுவும் திங்கட்கிழமை காலையில இவ்வளவு வேகமா, ஆர்வமா, எழுச்சியா, உறுதியா நீங்க வந்திருக்கீங்க. இந்த கடையை முடியே தீருவோம், இந்த கடையை பூட்டணும், சாராயத்தை ஒழிங்க, இப்படி இவ்வளவு ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களும் என்னுடைய சகோதரிகளும், இது போன்ற கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களுடைய எண்ணம் இந்த கடையை மூட வேண்டும், சாராய கடையை, டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் கிடையாது, ஏக்கமாக இருக்கிறார்கள், ஏங்கிட்டு இருக்காங்க. 44 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே சாராயம் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். 44 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சாராய கடையை திறந்தது யாரும் தெரியல உங்களுக்கு? யாரு? கலைஞர் கருணாநிதி அவர்கள். பிறகு இந்த 44 ஆண்டு காலமாக இந்த 2 கட்சிகளும் ஆட்சி செய்து தமிழ்நாட்டிலே இந்த மதுவை டாஸ்மாக் கடை மூலமாக விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தான். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் பொதுமக்கள் எல்லாம் சாலையில வந்து போராடிட்டு இருக்காங்க, இளைஞர்கள் போராடுறாங்க, அத்துணை கட்சிகளும் போராடிட்டு இருக்கு. ஆனா எனக்கு தேவையில்லை, எதையும் பொருட்படுத்தாமல் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுடைய உணர்வுகளுக்கு என்ன அர்த்தம்? உங்களுடைய கோபத்திற்கு என்ன அர்த்தம்? உங்களுடைய இழப்புகளுக்கு என்ன அர்த்தம்? நம்ம மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டிலே 35 ஆண்டு காலமாக மதுவை எதிர்த்து போராடி வருகின்றார். தமிழ்நாட்டில் அப்படி எந்த தலைவரும் கிடையாது ஐயாவை தவிர. நம்ம கட்சி தொடங்குவதற்கு முன்பாக நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி 26 ஆண்டுகள், 26 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே மதுவை எதிர்த்து போராடி வருகின்ற ஒரே கட்சி. இப்ப எல்லா கட்சியும் சேர்ந்துட்டாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்த பாதையை பார்த்திருக்கணும். எத்தனை போராட்டங்கள் இந்த மதுவை எதிர்த்து நூற்றுக்கணக்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். சட்டமன்றத்திலும் வாதாடி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 600 டாஸ்மாக் கடைகளை மூடிய கட்சி எந்த கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி. அரசாங்கம் கிடையாது, அதிமுக கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக வழக்கு போட்டு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 600 டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற ஆணையை பெற்றிருக்கின்றோம். இது அரசியலுக்காக நாம் செய்யவில்லை, இது ஓட்டுக்காக நாம் செய்யவில்லை, இது தேர்தலுக்காக நாம் செய்யவில்லை. கடந்த 30 ஆண்டு காலமாக செய்து வருகின்றோம். காரணம், இந்த மது அரக்கனை ஒழிக்க வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும். காரணம், உங்களுடைய வாழ்க்கை அப்படி நாசமாக போயிருக்கிறது. ஒரு குடும்பம் 2 குடும்பம் கிடையாது, கோடிக்கணக்கான குடும்பம் நிம்மதி இல்லாத சூழல் தமிழ்நாட்டிலே. காரணம் இந்த மது. அரசாங்கத்துக்கு அதை பத்தி கவலை இல்லை. உங்களை பத்தியோ, உங்க குழந்தைகளை பத்தியோ, உங்க வீட்டுக்கார பத்தியோ, உங்க அப்பாவை பத்தியோ, தாத்தா பத்தியோ, மாமனோ, மச்சானோ, பிறக்க குழந்தைகளை பத்தியோ அரசாங்கத்துக்கு கவலை கிடையாது. அவருடைய கவலை எல்லாம் மது வருமானம். உங்க பணத்தை, நீங்க உழைச்ச பணத்தை எல்லாம் பிழிஞ்சி எடுக்கணும், அதான் அரசாங்கத்துடைய நோக்கம். அப்படி பிழிஞ்சி எடுத்துக்கிற பணம் எவ்வளவு தெரியுமா? போன ஒரு வருஷத்துல 36,000 கோடி. தமிழ்நாட்டிலுடைய மொத்த வருமானம் 1,05,000 கோடி. அதுல மதுவால் வருகின்ற வருமானம் 36,000 கோடி. 3ல் 1 பங்கு தமிழக அரசுக்கு வருவாய் மது. உலகத்தில் எந்த நாட்டிலேயோ அல்லது எந்த மாநிலத்திலேயோ மதுவை வைத்து பிழைப்பை நடத்துகின்ற அரசாங்கத்தை நாம் பார்த்தது கிடையாது, தமிழ்நாடு அரசாங்கத்தை தவிர. மதுவை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற அரசாங்கம். இங்கே மது விற்கவில்லை, மதுவை திணிக்கின்றார்கள். மது திணிக்கின்ற கொள்கை இங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. கேவலம், வெட்கக்கேடுதல். இந்தியாவில் எங்கேயாவது ஒரு 4 வயது குழந்தை குடிக்கிறானா? தமிழ்நாட்டில் நடக்குது. இந்தியாவில் 15 வயது பெண் குடித்து ரகளை தெருவில் ரகளை படுத்துட்டு ரகளை செஞ்சுட்டு இருக்காளா? தமிழ்நாட்டில் நடக்குது. இந்தியாவில் 16 வயது பெண்கள் 4-5 பெண்கள் சேர்ந்து கூத்தா குடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இந்தியா நடக்குதா? தமிழ்நாட்டில் நடக்குது.
இந்தியாவில் எங்கேயாவது 9வது படிக்கின்ற பிள்ளை யூனிஃபார்ம் சீருடையோட குடிச்சுக்கிட்டு அங்க ரோட்ல படுத்துட்டு போதையில படுத்துட்டு இருக்கானா இந்தியாவில? தமிழ்நாட்டில் நடக்குது. இந்தியாவில் பள்ளிக்கூடத்தில் பெஞ்சை வித்து குடிக்கின்ற மாணவர்கள் எங்கேயாவது இருக்காங்களா? தமிழ்நாட்டில் நடக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கின்ற சம்பவங்கள். யார் இந்த பிள்ளைகள்லாம்? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், வருங்காலம், தமிழ்நாட்டுடைய வருங்காலம். எங்க இருக்கிறாங்க இன்னைக்கு? சாராய கடையில் இருக்கிறாங்க, குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போதையில தள்ளாடிட்டு இருக்காங்க, ரகலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுவா ஒரு அரசாங்கத்துடைய வேலை? ஒரு அரசாங்கத்துடைய வேலை மது விற்பது கிடையாது, மது திணிப்பது கிடையாது. ஒரு அரசாங்கத்துடைய வேலை உங்களுக்கு எல்லாம் தரமான இலவச கல்வி தருவது, நல்ல தரமான சுகாதாரம் தருவது, உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது, விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பது, நல்ல சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது, நல்ல திறமையான நிர்வாகத்தை, வெளிப்படையான நிர்வாகத்தை, ஊழல் இல்லாத அரசாங்கம் தருவதை தான் தமிழக அரசுடைய வேலை, ஒரு அரசாங்கத்துடைய வேலை. இது எதையும் செய்யாமல் நான் மது விற்றே தீருவேன், எனக்கு உங்களுடைய உணர்வுகளை பத்தி கவலை கிடையாது, நீங்க எப்படி போனாலும் எனக்கு கவலை கிடையாது, நீங்க தாலி அறுத்தாலும் கவலை கிடையாது, உங்க புள்ள செத்தாலும் கவலை கிடையாது, உங்க அப்பா உயிர் போனாலும் கவலை கிடையாது, எனக்கு வேண்டியதெல்லாம் உங்க பணம் வேணும்னு. நீங்க உழைச்சி ஓடா தெரிஞ்ச அந்த பணம் தான் வேணும்னு அரசாங்கம் ஜெயலலிதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை மாற வேண்டும். மாறணுமா வேண்டாமா? மாறணும். அதுக்காக தான் நீங்க எவ்வளவு ஆர்வமா வந்திருக்கீங்க. இந்த கூட்டம் எங்கேயும் தமிழ்நாட்டில் வரல, அவ்வளவு கூட்டம் இங்க வந்திருக்கிறீங்க, அவ்வளவு ஆர்வமா இருக்கு. காரணம், சென்னையில தடுக்கி விழுந்தா ஒரு மதுக்கடை, டாஸ்மாக் தடுக்கி விழுந்தா ஒரு கடை, மருத்துவமனைகள் கிடையாது, மருந்து கடைகள் கிடையாது, ஆனா டாஸ்மாக் கடை இங்க பார்த்தாலும். தமிழக அரசே, தமிழக அரசே, சாராயம் விற்கும் தமிழக அரசு, தமிழக அரசும் தமிழக அரசே, சாராயம் விற்கும் தமிழக அரசு, சாராயம் விற்கும் தமிழக அரசே, இழுத்து மூடு, 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 மது கடையை இழுத்து மூடு, மது கடையை இழுத்து மூடு, மது கடையை இழுத்து மூடு, மது கடையை இழுத்து மூடு, மதுவை ஒழிக்கும் ஐயா பின்னால், மதுவை ஒழிக்கும் ஐயா பின்னால், மகளிர் நாங்கள் துணை நிற்போம், மகளிர் நாங்கள் துணை நிற்போம், அன்பு மனையின் தலைமையிலே அன்பு மணி கண்மையிலே அணி திரண்டு போராடுவோம், அணி திரண்டு போராடுவோம், அனுமதியோம், 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 ஒருபோதும் அனுமதியோம், ஒருபோதும் அனுமதியோம், திராவிட கட்சிகள் கொண்டு வந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்த சாராய கடைகளை அனுமதியோம், சாராய கடையை அனுமதியோம், தமிழக மக்கள் வாழ்வை கெடுக்கும் தமிழக மக்கள் வாழ்வை கெடுக்கும் திராவிட கட்சிகளை அனுமதியோம், திராவிட கட்சிகளை அனுமதியோம், ஆண்டது போதும், ஆண்டது போதும், ஆண்டது போதும், ஆண்டது போதும், 50 ஆண்டுகள் ஆண்டது போதும், 50 ஆண்டுகள் ஆண்டது போதும். இதற்காக தான் என்னுடைய இனிய நண்பர் சுவாமி அக்னிவேஷ் அவர்கள் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய போராளி, மதுவை எதிர்த்து, சமூகத்தில் இருக்கின்ற அவலங்களை எதிர்த்து போராடுகின்ற ஒரு போராளி. I would like to welcome Swami Agnivesh for coming all the way from Delhi just for this protest against alcohol. Thank you, Swamiji. Looking at the faces of these women, I am sure you know the pain the women are going through every day, because the Tamil Nadu government is not selling alcohol, it is enforcing alcohol. The Tamil Nadu government is the only government in the world which depends on alcohol for its day-to-day administration. Can you imagine a government's revenue? 1/3 of a government's revenue is due to by alcohol. No other government in India or the world depends on alcohol for its day-to-day survival, except Tamil Nadu. Shame, it is a shame. All the other governments in the country, their total revenue through alcohol is only 2% or 3% or 4%. But here you have a government, 35% of the revenue is alcohol. And you have 4-year-old children, kids, babies drinking in Tamil Nadu. Shame on the government. 15-year-old girls drinking. 16-year-old girls drinking. We have 10-year-old, 12-year-old boys drinking in their uniform and lying inebriated on the streets. This has to change.
This situation has to change. We know you are a social reformer, you are an activist, you are a protester. Whatever evil in the society, you are one of the first to stand against them. We are very proud of you. Swami Agnivesh has been associated with Dr. Ramadas, our founder, for the last 20 years. We remember our first meeting when Swami Agnivesh ji had come in 1996 in Maytur. We had a conference in Maytur. You came for the conference and you could speak only at morning 5 o'clock. Because the entire conference went to the entire night. And there also we taken up that alcohol issue, you were there for that. And when I was a minister, I know how you could support my anti-tobacco activities and anti-alcohol activities. And again, once again, I would like to welcome you on behalf of all the women here, on behalf of our organization, and on behalf of Patali Magalir Sangam, for coming all the way from Delhi just for this protest. Thank you very much, Agnivesh ji. இன்று ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. ஐயாவுடைய உழைப்பால், ஐயாவுடைய போராட்டத்தால், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆர்ப்பாட்ட போராட்டங்களால் தமிழ்நாட்டிலே அதிமுகவை தவிர மற்ற அத்துணை கட்சிகளும் சேர்ந்து நாங்களும் மதுவை ஒழிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது நமக்கு கிடைத்த முதல் வெற்றி. ஐயாவுடைய உழைப்பு, உங்களுடைய உழைப்பு, 34 ஆண்டு காலம் உழைப்பு. இன்று அத்துணை கட்சிகளும் தமிழ்நாட்டிலே நாங்களும் மதுவை ஒழிப்போம் என்று சொல்லுகிறார். இன்று கலைஞரே சொல்லுகின்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று. நினைத்து பாருங்கள், கலைஞர் தான் இங்கே மதுவை கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட கலைஞரை மனம் திருந்தி என்று சொல்கின்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம், மதுவிலக்கை கொண்டு வருவோம். ஆனால் அதை நம்ப முடியுமா? என்னால் நம்ப முடியவில்லை. காரணம், இதே கலைஞர் அவர்கள் இந்த 20 ஆண்டு காலத்திலே 5 முறை சொல்லியிருக்கின்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த 20 ஆண்டு காலத்திலே 10 ஆண்டு காலம் அவர் முதலமைச்சராக பணியாற்றியிருக்கின்றார். 5 முறை சொல்லி இப்பொழுது சொல்வது 6வது முறை சொல்லியிருக்கின்றார். நான் ஸ்டாலின் மு க ஸ்டாலினிடம் ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றேன். ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தலைவர் மது விலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மகிழ்ச்சி, வரவேற்கின்றோம். ஆனால் உண்மையிலே உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தால் திமுக சார்பிலே தயாரிக்கின்ற மது ஆலைகள் அதை நீங்கள் உடனடியாக மூடுங்கள். தமிழ்நாட்டில் இதெல்லாம் முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டில் மொத்தம் 12 மது ஆலைகள் மதுவை தயாரிக்கின்றார்கள். அந்த 12 ஆலைகளில் 5 மது ஆலைகள் திமுகவை சார்ந்தது, 3 ஆலைகள் அதிமுகவை சார்ந்தது, 2 ஆலைகள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தது. இந்த கட்சிக்காரங்க எல்லாம் அந்த மது ஆலைகளை மூடிட்டாங்கன்னா தாரா மது விலக்கு தமிழ்நாட்டில் வந்துடும். அல்லது இந்த திமுக சார்ந்த ஆலைகளை மூடிட்டாங்கன்னா 50 விழுக்காடு அறிவிக்கப்படாத மது விலக்கு வரும். ஸ்டாலினிடம் நான் கடிதம் எழுதியிருந்தேன், ஆனால் பதில் வரவில்லை. பதில் வராது. காரணம், திமுகவை சார்ந்த மது ஆலைகள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா சம்பாதிக்கிறாங்க? மது ஆலைகள் மூலமாக டாஸ்மார்க்கை சப்ளை செய்து 16,000 கோடி ரூபாய். 16,000 கோடியை அவங்க இழக்க முடியல, அவங்களால மனசு இல்ல. அதனாலதான் அவங்க சார்பில் மது கடைகளை மூட போறது கிடையாது, மூட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் விவரமாக இருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வசனத்துக்காக சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பூரண மது விலக்கு வேண்டும். எப்படி நடக்கும்? எந்த கட்சி நடக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால், ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நடக்கும். காரணம், நாம் உறுதியாக இருக்கின்றோம். நாம் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், இது நாங்கள் அரசியலுக்காக செய்யவில்லை, தேர்தலுக்காக செய்யவில்லை, ஓட்டுக்காக செய்யவில்லை. இது சமூக பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உங்களுடைய குழந்தைகளுடைய பிரச்சனை, அடுத்த தலைமுறையுடைய பிரச்சனை. ஆக இது ஏதோ தேர்தலுக்காகவோ ஓட்டுக்காகவோ நிச்சயமாக நாங்கள் செய்ய. நான் மருத்துவர் ஐயா ஒரு மருத்துவர். எங்களுக்கு தெரியும் மதுவால் எவ்வளவு பாதிப்பு. 200 வகையான நோய்கள் மதுவால் வருகின்றது. 200 வகை. நீங்க எல்லாம் HIV AIDS கேள்விப்பட்டிருக்கீங்களா? AIDS நோய் அதை விட கொடுமையானது மது. கேன்சர், தொற்று நோய், அதை விட கொடுமையானது மது. இப்படி 200 வகையான நோய்கள், மனநிலையிலிருந்து, மனநிலை அழுத்தம், டிப்ரெஷன்ல இருந்து நுரையீரல் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, மண்ணீரல் பாதிப்பு,
உங்களுக்கு தெரியும் சிரோசிஸ் என்ற நோய் வருகிறது. சிரோசிஸ்க்கு பிறகு மண்ணீரல் புற்றுநோய் வருகிறது. நுரையீரல் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்புனால் எவ்வளவு ரத்த அழுத்தம் வந்துட்டு, இருதய நோய் பிரச்சனை வருது, நீரிழிவு நோய் வருகிறது, புற்றுநோய், பல வகையான புற்றுநோய் வருகிறது இந்த மதுவால். வயிற்று புற்றுநோயிலிருந்து, தொண்டை புற்றுநோயிலிருந்து எவ்வளவு நோய்கள் இந்த மதுவால் வருகிறது. கொர்சகாஃப் சிண்ட்ரோம் இருந்து பர்னைடைஸ் சிண்ட்ரோம் எத்தனையோ வகை நோய்கள், மன வளர்ச்சி, எல்லாத்துக்கும் மேல் ஆண்மை குறைவு வருகிறது இந்த மதுவால். ஆக இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை பற்றி அரசாங்கத்திற்கு தெரிந்தும் மௌனமாக இருக்கின்றார்கள். இப்பொழுது சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வாரம் விடுமுறை. ஆனால் இந்த விடுமுறைக்கு பிறகு முதலமைச்சர் முழுமையாக அறிவிக்க வேண்டும், தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று அறிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு பெண்கள், இவ்வளவு தாய்மார்கள் இவ்வளவு ஆர்வத்தோடு வேகத்தோடு வந்து வருகை தந்திருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் சிந்தியுங்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியிலே நாம் போடுகின்ற முதல் கையெழுத்து தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு. முதல் நாள் முதல் கையெழுத்து என்ன? பூரண மதுவிலக்கு. முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு. இதுதான் நமக்கு, ஏன்னா இதை நம்ம மட்டும்தான் செய்ய முடியும், வேற எந்த கட்சியும் செய்ய முடியாது. காரணம், அவர்களுக்கு ஏதோ வசனம் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிற மன ரீதியிலே அவருக்கு கிடையாது. நான் அமைச்சராக இருந்த பொழுது புகையிலையை எதிர்த்து போராடியவன், டுபாக்கோ லாபி எதிர்த்து போராடியவன். அந்த தைரியத்தோடு இங்க தமிழ்நாட்டில் இந்த மது லாபி எதிர்த்து போராடி நாம் போடுகின்ற முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான பெண்களுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற அந்த கையெழுத்து பூரண மது விலக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்கின்ற அந்த குடிகாரர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாது ஒரு சிலரால். அவர்களுக்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையங்கள், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒவ்வொரு தாலுகாவிலும் நம் அரசாங்கம் செலவிலே நாம் தொடங்குவோம் நம் ஆட்சியில. இது மிக முக்கியம், இது முக்கியமானது. ஏன்னால் 10 விழுக்காடு மக்கள் இங்கே குடிக்கிற மக்கள்லாம் மது இல்லாமல் இருக்க முடியாது. அவர்களுக்கு அரசாங்கம் செலவிலே அவர்களை குணப்படுத்துவோம். அவர்களுக்கு அந்த மீட்பு மையம், மறுவாழ்வு மையம், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒவ்வொரு தாலுகாவில் தமிழ்நாட்டிலே தொடங்கி அவர்களை அங்கே அழைத்து சென்று அந்த மது, அந்த நோயிலிருந்து விடுவிப்போம். நாம் அரசாங்கம் செலவிட விடுவிப்போம். இது மிக மிக முக்கியமானது ஒன்று. அதே போன்று கள்ளச்சாராயம் என்று சொல்கின்றார்கள். நம் ஆட்சியிலே எந்த சாராயம் இருக்காது. ஒரு சொட்டு சாராயம் இல்லாத அரசாங்கத்தை நாம் கொடுப்போம். அதே போன்று ₹1 ஊழல் இல்லாத அரசாங்கத்தை நாம் கொடுப்போம். ₹1 லஞ்சம் இல்லாத அரசாங்கம். இது நம்மால் மட்டும்தான் முடியும். குடிக்குது குடிக்குது குடிக்குது, 4 வயதும் குடிக்குது, ஆணும் குடிக்கிறான், நாளும் குடிக்கிறான், ஆணோடு சேர்ந்து பெண்ணும் குடிக்கிறார். மதுக்கடையை மூடும் வரை விட மாட்டோம். மதுவை ஒழிக்கும் ஐயா பின்னால், மகளிர் நாங்கள் துணை நிற்போம். அன்பு மனையின் தலைமையிலே, அணிதிரண்டு போராடுவோம். அனுமதியோம் அனுமதியோம் ஒருபோதும் அனுமதியோம். வேற யாரால முடியாது. காரணம், இன்று இந்தியாவிலே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக சாலை விபத்து நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக பெண்களை எதிர்த்து வன்கொடுமை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. காரணம், மது மது மது. மடப்பள்ளின்னு ஒரு கிராமம் வேலூர் மாவட்டத்தில். அந்த மடப்பள்ளியில மொத்தம் 300 குடும்பங்கள். அந்த 300 குடும்பங்கள்ல 200 விதவைகள் இருக்கிறார். மொத்தமே 300 குடும்பம், அது 200 விதவைகள். அந்த 200 விதவைகள் 75 விதவைகள் 25 வயதுக்குள்ள விதவை, இளம் விதவை. காரணம் மது. உலகத்துல நீங்க எங்கேயாவது ஒரு அம்மா அவங்க பிள்ளைங்களாம் குடிக்கணும்னு பாத்திருக்கீங்களா? உலகத்துல எந்த குடும்பத்துல அம்மா குழந்தைகளா நீங்க நல்லா குடிங்க, பிள்ளைங்களா நீங்க குடிங்க,
இளைஞர்களா நீங்க குடிக்கன்னு ஏதோ ஒரு அம்மா சொல்லுவாங்களா உலகத்துல? தமிழ்நாட்டில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, முதலமைச்சர் அம்மா. அவங்க நல்லா குடிங்க, நீங்க உங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல, உங்க பிள்ளைகளை பத்தி கவலை இல்ல, உங்க வீட்டுக்கார பத்தி கவலை இல்ல, உங்க அப்பாவை பத்தி கவலை இல்ல, எனக்கு கவலை எல்லாம் எனக்கு வேண்டியது பணம், நிதி. இதை வைத்து உங்களுக்கு தேவையில்லாத இலவசங்களை கொடுப்பேன். யாருக்கு வேண்டும் உங்களுடைய இலவசம்? உங்க இலவசம் யாருக்கும் தேவையில்லை. நீங்க கொடுக்கிற அந்த ஓடாத கிரைண்டரும், ஷாக் அடிக்கிற மிக்சியும், காத்து வராத ஃபேனும், ஆட்டுக்குட்டியும் அதெல்லாம் யாருக்கும் தேவை கிடையாது. இப்ப தேவை யாரு? உங்க பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வைக்கிறது, அதுதான் தேவை. இன்னைக்கு இலவச கல்வி உங்களுக்கு தேவை, அதை நாம் கொடுக்க இருக்கின்றோம். நல்ல தரமான சுகாதாரம் உங்களுக்கு தேவை, அதை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். உங்கள் பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் எல்லாம் வேலை வாய்ப்பை, அத்துணை பேருக்கும் வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம். விவசாயிகள் மகிழ்ச்சியாக வைப்போம். நாங்கள் தொழில் பெருகுவோம். இப்ப நடத்துறாங்க பாரு ஒரு கண் துடைப்பு, உலக முதலீட்டாளர்கள் மாநாடா. நீ பார்த்திருப்பீங்க, அங்கங்க ஒரு பேனர் போஸ்டர் படிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 6 மாசத்துல ஆட்சி முடிய போது, இப்பதான் நடத்துறாங்களா மாநாட்டை. அதுல எவ்வளவு 100 கோடி ரூபாய் செலவு பண்றாங்களா? யார் வீட்டு பணம் அது? நம்ம வீட்டு பணம். அந்த அம்மா விளம்பரம் தேடிட்டு இருக்காங்க, பேப்பர்லயோ வெளியிலயோ அங்கேயும் பார்த்திருப்பீங்க. நீங்க எல்லாம் அந்த குடிய வேண்டாம்னு சொல்றீங்க, குடிய வேண்டாம், அந்த தண்ணி வேண்டாம், சாராயம் என்ற தண்ணி வேண்டாம், குடிக்கிற தண்ணி வேணும். நீங்க சென்னையில இருக்கணும் கேக்குறீங்க, தண்ணி வருதா? இல்ல. ஆனா நீங்க பாத்திருப்பீங்க, அந்த பக்கம் போனா இந்த அம்மா நம்ம பணத்தை செலவு பண்ணிட்டு அது தண்ணியிலே ஒரு இமேஜ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் அவர்களை விளம்பரப்படுத்துவதற்காக இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த முதலீடும் வரப்போறது கிடையாது. இவங்களுக்கு விளம்பரம், அவ்வளவுதான். காரணம், இதற்கு முன்பு நடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு 42,000 கோடி ரூபாய் முதலீடு நடந்திருக்கிறது, எம்ஓஇ நடந்திருக்கிறது என்று சொல்லி இருந்த நேரத்தில் ஒரு முதலீடு நடக்கலைங்க தமிழ்நாடு. 6 மாதம் ஆட்சி முடிய போது, இப்ப சாகிற நேரத்தில் எல்லாம், இப்ப முடிகிற நேரத்தில் எல்லாம் இப்ப இங்க நாங்க கொண்டு வரோம் சொல்லிட்டு விளம்பரத்துக்காக. அதனால இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க கடந்த 2 மாதமா சசி பெருமாள் மறைவு, எவ்வளவு பெரிய தியாகம், உயிரே தியாகம் பண்ணிட்டு இருக்காரு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று. இவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்குது. ஒரு அரசாங்கம், நல்ல அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? உடனடியாக கடையை மூடி இருக்கணும். ஆனா அதை பத்தி கிடையாது. 2 நாளுக்கு 3 நாளுக்கு முன்பு ஐரோப்பியாவில் ஒரு பீர் கம்பெனி இருக்கு, கால்ஸ்பர்க் பீர். அந்த பீர் கம்பெனியிடம் தமிழக அரசு கையெழுத்து போட்டிருக்காங்க, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நீங்க இங்க வந்து நீங்க தயாரிங்க பீர். கால்ஸ்பர்க் பீர் கம்பெனி நீங்க தமிழ்நாட்டில் தயாரிச்சு தமிழ்நாட்டில் விற்கிறதுக்காக அந்த அம்மா கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த அம்மா அரசாங்கம் போட்டிருக்காங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு இன்னும் புது வகையான பீர் வரப்போகுது. தேவையா உங்களுக்கு? வேணுமா? வேண்டாம், வேண்டாம். ஆக அரசாங்கம் உங்களை பத்தி, உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய குடும்பத்தை பத்தி, நாசமா போற கலாச்சாரத்தை பற்றி, குழந்தை குடிக்கிறதை பத்தி எந்த ஒரு அக்கறையும் கவலை கிடையாத ஒரு அரசாங்கம். அவங்களுக்கு கவலை எல்லாம் சாராயம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உற்பத்தி கிடையாது, தொழில் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, உற்பத்தி கிடையாது. ஏன் உற்பத்தி கிடையாதுன்னா, அவங்க குடிச்சிட்டு வேலைக்கு போன உற்பத்தி செய்ய முடியுமா? இல்ல ராத்திரி குடிச்சிட்டு லேட்டாக வேலைக்கு போன உற்பத்தி செய்ய முடியுமா? இல்ல ராத்திரி குடிச்சிட்டு வேலையில போய் தூங்கின உற்பத்தி செய்ய முடியுமா? இதான் நடக்குது. இந்த மதுக்கடைகள் மட்டும் ஒரு ஆய்வு நடக்கிறாங்க. இந்த மதுக்கடை மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டோட உற்பத்தி 20 விழுக்காடு அதிகமாக வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு? 20 விழுக்காடு அதிகமாக இருக்கும். நினைச்சு பாரு, 20 விழுக்காடுனா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் அதிக உற்பத்தி தமிழ்நாட்டில் நடக்கும். காரணம், இந்த மது கடைகள்லாம் மூடிட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் நீங்க எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போங்க. தமிழ்நாட்டில் அத்தனை பெண்களுக்கு இந்த செய்திகள் போகணும். போயிட்டு நல்ல ஒரு மனமாற்றம் வர வேண்டும், ஆட்சி மாற்றம் வர வேண்டும், அரசியல் கலாச்சார மாற்றம் வர வேண்டும், அரசியல் மாற்றம் வர வேண்டும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். சாராயம் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, நல்ல தரமான இலவச கல்வி, நல்ல தரமான இலவச சுகாதாரம், விவசாயிகள் இலவச இடுபொருட்கள், அத்துணை பேருக்கும், படித்த இளைஞர்கள், தமிழ்நாட்டில் அத்துணை இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு உள்ள ஆட்சி நம்மால் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் ஆட்சியால் வரும் 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 என்று இடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த மது ஒழிப்பு ஆர்ப்பாட்டத்தை மிக சிறந்த முறையிலே நடத்திய நம்முடைய AK ஆக்ஷன் கிங் மூர்த்தி அவர்கள் தலைமையில் அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி.